பிரைஸ் காட். உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ எல்லாரும் தெரிந்ததான் குவைத் தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 45க்கு அதிகமான நம்ம இந்தியர்கள் இந்த தீக்கரை ஆகினாங்க. ஸோ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் மூலமாக ஒரு 45க்கு அதிகமான மக்கள் பலியானாங்க. அதில் குறிப்பாக நம்ம இந்தியர்கள் 45 பேர் அந்த தங்கியிருந்த அந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டுமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் அநேகர் மரித்து போனாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நம்முடைய இந்திய தேசத்தில் பார்த்தீங்கன்னா கடன் இல்லை குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் அவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்படியாவது வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போயிட்டேன்னா என் குடும்பத்துடைய பிரச்சனை மாறிடும், என் குடும்பத்தினுடைய கடன் பிரச்சனை மாறிடும், இல்லை என் அக்கா தங்கச்சியோட கல்யாணம், இல்லை எனக்கு வீடு கட்டணும், என் பிள்ளைங்களுடைய படிப்பு, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தான் வெளிநாட்டுக்கு அநேக மக்கள் போகிறாங்க அவங்களுடைய வேலை காரியமாக. ஸோ ஏதோ அங்கே சுகமாக வாழ்கிறாங்களே, அதாவது தன்னுடைய மொத்த வாழ்க்கையை அங்கே தொலைச்சிடுறாங்க. குடும்பத்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாட்கள் தான் இங்கே செலவு பண்ணுறாங்க தவிர முக்கியமாக மொத்தத்தில் அவங்களுடைய அந்த அவங்களுடைய மொத்த நாளுமே அந்த மாதிரி புற தேசத்தில் வெளிநாடுகளில் தான் அவங்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுது. ஸோ இந்த மக்கள் அங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த வெயிலில் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் அரபு கண்ட்ரீஸ்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செய்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம், பாடுபட்டு செய்கிறாங்க. சிலவங்க இந்த கேட்ரிங்கு, ஹோட்டலில் கிளீனிங்கு, இந்த சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு சர்வன்ஸ் வேலைகள், வீட்டு வேலைக்கு போகிறவங்க, இப்படி பல விதமான வேலைகளுக்கு நம்முடைய மக்கள் வேலைக்கு போகிறாங்க. அப்படி ஒரு துக்கமான ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த குவைத் தேசத்தில் மக்கள் அந்த ஏற்பட்ட அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் மூலமாக 45க்கு அதிகமான மக்கள் இறந்தாங்க. அந்த மக்களோட குடும்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தந்தை, அவங்க சிலவங்களுடைய அண்ணனாக இருக்கலாம், இல்லை சிலவங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், சிலவங்களுடைய உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம், சிலவங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், இல்லை சிலவங்களுடைய ரொம்ப நெருங்கியலாம், சிலவங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், இறந்து போயிட்டாங்க. எவ்வளோ ஒரு ஆசையோடு அந்த இடங்களுக்கு தேசத்துக்கு போயிருப்பாங்க. இங்கே நான் வேலை செஞ்சு கொஞ்சம் காசு சம்பாதிச்சேன்னா என் வீட்டில் போய் என் குடும்பத்துடைய கஷ்டங்கள் மாறும், இல்லை என் பிள்ளையோட படிப்பு, என் பிள்ளையோட கல்யாணம், என் குடும்பத்தில் நான் ஒரு வீடு கட்ட முடியும், அந்த கடன் பிரச்சனை மாறிடும். ஸோ எவ்வளோ ஒரு ஏக்கம், எவ்வளோ ஒரு தாக்கத்தோடு அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு பாருங்கள் எப்படி போனாங்க, எப்படி திரும்பி வராங்க, இறந்து வராங்க. 45 பேர், கிரகிக்க முடியல, 45 பேர் இறந்து மறித்துட்டாங்க ஃபயர் ஆக்சிடென்ட்ல. ஸோ எவ்வளோ ஒரு சூழ்நிலை, ஒரு கொடியமான ஒரு சூழ்நிலை. இந்த மக்களுக்காக, அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், அந்த குடும்பத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். இழந்து வாடி அந்த துக்கத்தோடு இருக்கணும். அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமை நம்முடைய ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கலன்னு அந்த குடும்பத்திற்காக யார் ஜெபிப்பது? அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் தான். ஏன்னா என்னுடைய இந்திய தேசத்தை சேர்ந்தவர்கள், அவர் என்னுடைய சகோதரர்கள் தான். அவர்களுக்காக ஜெபிப்பது என்னுடைய கடமை. ஜெபிக்கலாமா ஒரு நிமிடம் அந்த மக்களுக்காக? தகப்பனே, இப்பொழுது அந்த குவைத் தேசத்தில் ஆண்டவரை அந்த மரித்து போன அந்த 45 சகோதரர்களுக்கான குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே, எவ்வளோ கனவுகளுடன் எவ்வளவோ பாரத்தோட அந்த இடங்களுக்கு சென்றுப்பாங்க, வந்ததும் மரித்து போய் இந்த இந்திய தேசத்துக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க ஆண்டவரை. தகப்பனே, அந்த குடும்பத்தினுடைய சமாதானம் ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒருவரும் கொடுக்க முடியாத சமாதானங்களை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவோ. அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் சமாதானம் கொண்டு வருவீராக ஆண்டவரை. இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்தில் ஆண்டவரே, தன் சந்தையை, தன் சகோதரனை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது இந்த குடும்பங்கள் மீது இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் செய்கிற ஆவியானவருடைய அற்புதங்களின் கரம் இப்பொழுது இறங்குவதாக, மகிமையின் கரங்கள் இப்பொழுது இறங்குவதாக ஆண்டவரே. இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்தில் மீது இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக சமாதானம், தெய்வீக சமாதானம், தெய்வீக சமாதானம். ஐயோ, இறந்து போயிட்டாங்க, இனி என்ன செய்ய போகிறோம்? என்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்ன? தனிமையாகி விட்டேனே அப்படின்ற பாரம், அப்படிப்பட்ட கஷ்டங்களுடைய சூழ்நிலையோ இருக்கிற அந்த மக்கள் மேலே தேவ கரமாண்டவரை நீர் ஒத்தாசையாக இருப்பீராக. நீர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும் படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எல்லாரும் இணைந்து அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவ கரம் இந்த குடும்பத்தின் மீது இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம், தேவ அன்பு இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீரை கூட இருந்து பாதுகாத்து பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 45 குடும்பங்களையும் இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே ஆமென்.